1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதை நாம் கவனிக்கணும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டதை பற்றி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனித மாம்சத்திலே இந்த பூமியில் வந்து பிறந்ததை பற்றி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகா மேன்மையானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரகசியமானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பக்திக்குரிய ரகசியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரகசியத்தை தேவன் தான் நமக்கு வெளிப்படுத்தணும். நாம நம்முடைய மனதை வைத்து எவ்வளவுதான் நாம் வேதத்தை படித்தாலும் நாம் தெய்வ பக்திக்குரிய ரகசியத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரானால் தெய்வ பக்திக்குரிய ரகசியத்தை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. அது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மனித மாம்சத்திலே வந்து பிறந்த செய்தியை குறித்து நான் ஒரு வசனத்திலே உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனத்திலே தேவன் மனித மாம்சத்திலே கிறிஸ்துவாக பிறந்த செய்தியை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்சகர் என்று சொன்னால் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர். தேவன் எதற்காக மாம்சத்திலே வெளிப்பட்டார்? பாவத்திலிருந்து பாவிகளாகிய நம்மை விடுதலையாக்கும்படி அவர் பிறந்தார். ஆகவேதான் அவருக்கு பேர் இரட்சகர் என்று சொல்லி சொல்லப்பட்டது. இதே 1 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த இடத்திலேயும் தேவன் மாம்சத்திலே கிறிஸ்து இயேசுவாக வந்ததை குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாக மனித மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார்? எதற்காக தேவன் மனித மாம்சத்திலே பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க. யாரெல்லாம் பாவி? ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆதாமின் மூலமாக அனைவரும் பாவிகளாக்கப்பட்டோம். நாம் எந்த மொழி, இனம், தேசத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் எல்லாருமே பாவிகள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 3:23 நான் வேணா உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. எல்லாரும் சொன்னா நாம் எந்த மொழி, இனம், தேசம் சார்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் நாம் பாவிகள் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதாமின் மூலமாக பாவம் நம்முடைய நாடி, நரம்பு, இரத்தம் எல்லாவற்றிலும் ஊடுருவ நமக்குள்ளாக பாய்ந்திருக்கிறது.
நாம் முழுவதும் கெட்டுப்போனவர்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நாடி, நரம்பு, இரத்தம் எல்லாவற்றிலும் பாவம் ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. நாம் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியாத அளவுக்கு நாம் கெட்டுப்போனவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மை தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் நம்மை ரட்சித்திட முடியும். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தேவன் ஒருவரை தவிர நம்மால் வேறு ஒருவராலும் நம்மை ரட்சிக்க முடியாது. தேவன் மனிதனாக பிறந்தபோது அவருக்கு என்ன பேர் இடணும்னு சொல்லி பரலோகத்திலேயே அந்த பேர் தெரிந்து கொள்ளப்பட்டு கேப்ரியேல் என்கிற தூதன் யோசேப்பினிடத்திலே மரியாளிடத்திலே சொல்லும் பொழுது இயேசுன்னு சொல்லி அவருக்கு பெயரிட வேண்டும் என்று சொன்னார்கள். அது யோசேப்பும் மரியாளும் தெரிந்து கொண்ட பேர் அல்ல, பரலோகத்திலேயே அந்த பெயர் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவதூதனாகிய கேப்ரியேல் மூலமாக இயேசு என்று சொல்லி பெயரிடணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. மத்தேயு முதல் அதிகாரத்தில் 21வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இந்த இடத்துல இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இயேசுன்னு அவருக்கு பெயரிடப்பட்டது? இயேசு என்று சொன்னால் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர் என்று அர்த்தம். இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்திட முடியும். வேறு ஒருவராலும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்திட முடியாது. கிறிஸ்தவர்களான நம்மில் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ரட்சிப்பு என்று சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ரட்சிப்பு என்று சொன்னால் இயேசுவை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் ரட்சிப்பு என்று சொன்னால் பாவங்களிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்தார், பாவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார். பாவம் என்று சொன்னால் நம்மில் அநேகர் என்ன எண்ணிக்கொள்கிறோம்னா, நல்ல செயலை பரிசுத்தம் என்றும் கெட்ட செயலை பாவம் என்றும் சொல்லி எண்ணிக்கொள்கிறோம். நம்முடைய செயல்கள் நல்லா இருந்ததுன்னா அது பரிசுத்தம், நம்முடைய செயல்கள் கெட்ட செயல்களாக இருந்தால் அது பாவம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்கிறோம். சகோதரா, ஒரு நல்ல செயலை கூட ஒரு தீய நோக்கத்தோடு கூட நாம் செய்திட முடியும். பாவம் என்பது நோக்கத்திலே ஆரம்பிக்கிறது, செயலிலே அது ஆரம்பிக்கிறது இல்லை. நம்முடைய செயலை பார்த்து தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார், நம்முடைய நோக்கத்தை பார்த்து தேவன் நம்மை மெச்சிக்கொள்வார். நான் ஒரு தீய நோக்கம் உடையவனாய் இருந்து கொண்டு நான் ஒரு நல்ல செயல்களை நான் என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். சபைக்கு வருகிறோம், சபைக்கு வருவது ஒரு நல்ல செயல். ஆனால் சுயநலமான ஆதாயங்களுக்காக, சுயநலமான நோக்கங்களுக்காக நாம் சபைக்கு வர முடியும். நம்முடைய நோக்கத்திலே நாம் சுயநலம் உள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். நம்முடைய நோக்கத்திலே நாம் சுயநலம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு நாம் ஏதோ ஒரு பக்தி உள்ளவர்களைப் போல நாம் சபைக்கு நாம் வந்து கொண்டிருக்க முடியும். வெளியிலே நம்மை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவங்க ரொம்ப பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் ஒருபோதும் நம்முடைய செயலை பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார். பாவம் என்பது நம்முடைய நோக்கத்திலே இருக்கிறது, பாவம் என்பது நம்முடைய எண்ணத்திலே இருக்கிறது. நாம் நம்முடைய எண்ணங்களிலே இருந்து நாம் விடுதலையாக்கப்படணும்.
நம்முடைய தீய நோக்கங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படணும். நம்முடைய எண்ணங்கள் அசுத்தமாக இருந்து கொண்டு, நம்முடைய நோக்கங்கள் தீமையாக இருந்து கொண்டு, நான் வெளியிலே நல்ல செயல்களை செய்வதின் நிமித்தமாக நான் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி என்னை நான் எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்கிறோம். காணிக்கை கொடுப்பது ஒரு நல்ல செயல். ஆனால் தீய நோக்கமுடையவனாக நான் இருந்து கொண்டு ஆண்டவருக்கு நான் காணிக்கையை நான் கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் ஆண்டவர் எனக்கு அதிகமாக கொடுப்பார் என்று சொல்லி என்னுடைய ஆசை இச்சைகளுக்காக நான் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறவனாக நான் இருந்திட முடியும். என்னுடைய இருதயத்திலே இருக்கிற பொருளாசையின் நிமித்தமாக நான் அதிக பணக்காரனாக வேண்டும் என்கிற ஒரு ஆசையின் நிமித்தமாக ஆண்டவருக்கு நான் கொடுத்தால் ஆண்டவர் என்னை பணக்காரனாக மாற்றி விடுவார், வசதி படைத்தவனாக மாற்றி விடுவார் என்று சொல்லி என்னுடைய இருதயத்திலே தீய நோக்கத்தை வைத்துக்கொண்டு, என் இருதயத்திலே பொருளாசையை நான் வைத்துக்கொண்டு, இந்த பொருளாசையின் நிமித்தமாக நான் தேவனுக்கு என்ன பண்ண முடியும்? காணிக்கையை நான் கொடுக்க முடியும். ஆண்டுடைய பாடல்களை நான் பாடுகிறேன். நல்ல செயல். தீய நோக்கமுடையவனாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய பாடல்களை எல்லாம் நான் பாடுகிறவனாக நான் இருக்க முடியும். இந்த பாடல்களை பாடுவதின் நிமித்தமாக ஜனங்களிடத்திலிருந்து நான் ஒரு கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கென்று நான் ஒரு கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னை ஒரு தகுதியானவன் என்று சொல்லி என்னை எண்ணிக்கொள்ள முடியும். நான் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்லி என்னை எண்ணிக்கொள்ள முடியும். நான் ஒரு விசேஷித்தவன் என்று சொல்லி என்னை நான் எண்ணிக்கொள்ள முடியும். ஜனங்களிடத்திலிருந்து புகழ்ச்சி, ஜனங்களிடத்திலிருந்து கனம், ஜனங்களிடத்திலிருந்து பணம், இப்படி என்னுடைய சொந்த ஆதாயங்களுக்காக என்னுடைய இருதயத்திலே நான் தீய நோக்கமுடையவனாக இருந்து கொண்டு நான் ஆண்டவருடைய பாடல்களை நான் பாடுகிறவனாக நான் இருக்க முடியும். சகோதரா, நல்ல செயல்களை பரிசுத்தம் என்றும் தீய செயல்களை பாவம் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருப்போமானால் பரிசுத்தம் என்ன என்பதையே நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய செயல்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்க வரல. நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய நோக்கத்திலே இருக்கிற தீய நோக்கம், அசுத்த எண்ணம், நமக்குள்ளாக இருக்கிற ஈச்சை, நம்முடைய இருதயத்திலே தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்தார். பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுயநலமான நோக்கத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். என்னுடைய அசுத்தமான எண்ணங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்திலே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படாமல் நான் வெளியிலே நல்ல செயல்களை செய்வதின் நிமித்தமாக, வெளியிலே பார்ப்பதற்கு நல்லவனாக இருப்பதின் நிமித்தமாக, வெளியிலே ஒரு பக்திமானை போல நான் இருப்பதின் நிமித்தமாக நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நாம் நம்மை எண்ணிக்கொள்ளக்கூடாது. மனுஷர்கள் வெளிப்புறத்தை பார்த்து நம்மை மெச்சிக்கொள்வார்கள். தேவன் ஒருபோதும் வெளிப்புறத்தை பார்த்து நம்மை மெச்சிக்கொள்ள மாட்டார். ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய சுயநலமான நோக்கங்களிலிருந்து நான் விடுதலையாக்கப்படணும். என்னுடைய எண்ணத்திலே நான் பெருமையுள்ள ஒரு சிந்தை உடையவனாக, நான் என்னை ஏதோ ஒரு மேன்மையுள்ளவனாக, நான் என்னை உயர்ந்தவனாக, நான் ஏதோ தகுதியுள்ளவனாக, என்னுடைய சிந்தையிலே நான் பெருமையுள்ளவனாக இருந்து கொண்டு நான் எவ்வளவுதான் வெளியிலே நான் நல்லவனாக இருந்தாலும் நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லை. சகோதரா, நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போகிறதுக்கு தான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் தகுதி உள்ளவர்கள். ஏனென்றால் ஆதாமின் பாவம் நம் ஒவ்வொருவருடைய நாடி, நரம்பு, இரத்தம் எல்லாவற்றிலும் ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. நமக்கு இருக்கிற தகுதி எல்லாம் நாம் நரகத்துக்கு போவதற்கு மட்டும்தான் நாம் தகுதியானவர்கள். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டு சிலுவை மரணத்தின் மூலமாக
பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு சம்பாதித்தார். சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து ரட்சிப்பை அவர் சம்பாதித்தார், மீட்பை அவர் சம்பாதித்தார். தேவன் மனித மாம்சத்திலே பிறந்து அவர் சிலுவையிலே தன் ஜீவனையும் இரத்தத்தையும் சிந்தாதிருந்தால் நாம் ஒருவர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை சம்பாதித்திருக்கிறார். வெற்றி வாழ்க்கையை சம்பாதித்திருக்கிறார். பரிசுத்தத்தை சம்பாதித்திருக்கிறார். நீதியான வாழ்க்கையை சம்பாதித்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு வேண்டிய அத்தனையும் அவர் சம்பாதித்திருக்கிறார். நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரா, நீ முயற்சி செய்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. சிலுவையில் சம்பாதித்து வைத்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ளணும். சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். சகோதரா, சிலுவையில் தன் ஜீவனையும் தன் இரத்தத்தையும் கொடுத்து பாவிகளாகிய நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் சம்பாதித்து விட்டார். தேவன் சம்பாதித்ததை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அருளினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் சிலுவையில் சம்பாதித்த அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் பெருமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவனாக அவன் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் பொருளாசையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் சுயநலமான நோக்கங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தின் நோக்கம், என்னுடைய சிந்தையிலே நான் விடுதலையாக்கப்படாமல், நான் வெளியிலே நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் வெளியிலே கொலை செய்யவில்லை, நான் வெளியிலே நான் வேசித்தனம் பண்ணவில்லை என்று சொல்லி வெளிப்புறத்தை பரிசுத்தம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை என்று சொல்லும் பொழுது என்னுடைய இருதயத்தின் நோக்கத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படணும். நான் சுயநல நோக்கம் உடையவனாக இருக்கிறேன். என்னுடைய சிந்தை வாழ்க்கை அசுத்தமாக இருக்கிறது. எனக்குள்ளாக பொருளாசை இருக்கிறது. நான் என்னை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தால் நான் வேறொரு இயேசுவை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட இயேசுவை நான் விசுவாசிக்கல. தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட இயேசு எப்படிப்பட்ட இயேசு? அவர் சிலுவையின் இயேசு. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். சகோதரா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் நாம் அறியாதிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம்? சகோதரா, உனக்கு வேண்டிய பாவ மன்னிப்பு சிலுவையில் அறையப்பட்டதினாலே, உனக்கு வேண்டிய பாவத்திலிருந்து விடுதலை சிலுவையில் அறையப்பட்டதினாலே, உனக்கு வேண்டிய வெற்றியுள்ள வாழ்க்கை சிலுவையில் அறையப்பட்டதினாலே, அத்தனையும் சிலுவையில் அறையப்பட்டதிலே இயேசு நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் எனக்காக தேவன் சிலுவையில் மரித்து சம்பாதித்ததை எல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும். ஒரு தகப்பன் உங்களை நேசித்து தன்னுடைய பிள்ளைக்கு வேண்டிய அத்தனையும் ஒரு வங்கி கணக்கிலே அவர் டெபாசிட் செய்து விட்டார்.
ஆனால் அந்த வங்கி கணக்கிலே டெபாசிட் செய்யப்பட்டதையெல்லாம் போய் நான் என்ன பண்ணோம்? நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சகோதரா, சிலுவை மரணத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டிய அத்தனையும் சம்பாதித்து விட்டார். பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, வெற்றியுள்ள வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, சோர்ந்து போகாத வாழ்க்கை, பெருமையிலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை, சுயநலமான நோக்கங்களிலிருந்து விடுதலை, அத்தனை பாவங்களிலிருந்தும் விடுதலை ஆக்கப்படும்படியாய் சிலுவையிலே தேவன் பரிசுத்தம், நீதி அத்தனையும் சம்பாதித்து விட்டார். இப்போ நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால், சகோதரா, நீ முயற்சி செய்து எதையுமே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை அல்ல இது. விசுவாசத்தினாலே நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வது. அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து நமக்கு வேண்டிய பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், நீதி, பாவத்திலிருந்து விடுதலை எல்லாவற்றையும் அவர் சம்பாதித்து விட்டார். தேவனுடைய கிருபை அது. ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ளணும். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் அவைகளை நான் பெற்றுக்கொள்ளும். விசுவாசம் என்று சொன்னால் தேவன் எனக்கு சம்பாதித்து வைத்திருப்பதை நான் என்ன பண்றது? நான் பெற்றுக்கொள்வது. என்னுடைய வங்கி கணக்கிலே என்னுடைய தகப்பனார் எனக்கு டெபாசிட் செய்திருக்கிறதை நான் போய் எடுத்துக்கொள்வது. இது எடுத்துக்கொள்கிற வாழ்க்கை. இது முயற்சி செய்து பெற்றுக்கொள்கிற வாழ்க்கை அல்ல. இருப்பதை எடுத்துக்கொள்வது. என்னுடைய வங்கி கணக்கிலே டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை நான் போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக எனக்கு வேண்டிய அத்தனை ஆவிக்குரிய நன்மைகளையும் சம்பாதித்து விட்டார். நான் விசுவாசித்தால் அத்தனையும் நான் எடுத்துக்கொள்ள முடியும், அத்தனையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒரு கிறிஸ்தவன் பூமியில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். கவலை இல்லாத, சோர்ந்து போகாத, பாவத்தினால் தோற்கடிக்கப்படாத, பரிசுத்தமான, நீதியான, வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பிறந்ததை அஞ்ஞான மார்க்கத்தாரை போல பண்டிகைகளாகவும் ஆலயங்களை மின் விளக்குகளினாலே அலங்கரிக்கிறதாகவும், கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்டார், குடில், கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லி மனிதர்கள் அதற்கு தங்களுடைய சொந்த விளக்கங்களை கொடுத்து, சொந்த ஞானத்திலே அவைகளை குறித்து போதித்து, சுயமான போதனைகளை ஜனங்களுக்கு போதித்து, இன்னைக்கு ஒரு அஞ்ஞான மார்க்கத்தை போல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வேதனையானது, வேதனையானது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நம்முடைய சுயநலமான நோக்கம், அசுத்த எண்ணம், பெருமையான சிந்தை நமக்குள்ளாக நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஆசை இச்சைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி அவர் சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே அப்படி விடுதலையான வாழ்க்கையை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். நமக்கு விசுவாசம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்திருவார். கிறிஸ்தவம் ஒரு அஞ்ஞான மார்க்கத்தை போல பெருகி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அஞ்ஞான மார்க்கத்தை போல வளருவதற்காக இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்தம் நம்முடைய அலங்காரமாக நமக்கு இருக்க வேண்டும். சபையை அலங்கரிப்பதல்ல, மின் விளக்குகளினாலே சபையை, ஆலயத்தை அலங்கரிப்பதல்ல. நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்த ஜனங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருதயத்தின் பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையை நீர் சம்பாதித்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நான் ஒருபோதும்
தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது. கவலைப்படுற வாழ்க்கையை வாழக்கூடாது. சோர்ந்து போகிற வாழ்க்கையை வாழக்கூடாது. பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடாது. சுயநலமான நோக்கம் உடையவனாய் வாழக்கூடாது. கனத்தை தேடுகிறவனாக, ஆதாயத்தை தேடுகிறவனாக, சுயநல நோக்கம் உடையவனாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்திலே பரிசுத்தம் என்கிற அலங்காரம் இருக்கணும். ஒவ்வொருவரும் நாம் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் சகோதரா. புறம்பாக நம்மை பக்தியானவர்களாக நம்மை காட்டிக்கொள்வீர்கள் எல்லாம் வஞ்சனையானது. கிறிஸ்தவனுடைய பக்தி என்பது புறம்பான ஒரு பக்தியாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய இருதயத்திலே நமக்கு அந்த பக்தி வாழ்க்கை இருக்க வேண்டும், பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். இருதயத்திலே இல்லாது வெளியிலே இருக்கிற அத்தனையும் வஞ்சனையானது. இருதயத்திலிருந்து அவைகளெல்லாம் நமக்கு பரிசுத்த செயல்களாக வெளிப்படணும். நாம் நம்முடைய நோக்கத்திலே பரிசுத்தமாய் இருப்பது நிமித்தம் நம்முடைய செயல்களிலே அந்த பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சிந்தையிலே நாம் பரிசுத்தமாய் இருப்பது நிமித்தம் என்னுடைய செயல்களிலே அந்த பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக அல்ல. அதை ஒரு பண்டிகையாகி அதை ஒரு அஞ்ஞான மார்க்கத்தாரை போல நாம் அதை அவருடைய பிறப்பை கொண்டாடுவதற்காக அல்ல, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் பிறந்தார். சிலுவையில் மரித்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி இருக்கிறார். சிலுவையில் சம்பாதித்த அத்தனையும் நாம் விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.